வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சோனமுத்து போச்சா, ஸ்டாலினுக்கு அஷ்டமி. 125 தொகுதிகளில் இழுபறி, 25 தொகுதிகளில் படுதோல்வி. தேர்தல் வியூக வகுப்பாளர் ஹரி அதிர்ச்சி தகவல், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. ஸ்பீக் மீடியா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தேர்தல் வியூக வகுப்பாளரான ஹரி என்பவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் திமுக கூட்டணிக்கு 125 தொகுதிகளில் பாதகமாக இருப்பதாகவும் அதில் 25 தொகுதிகளில் தோல்வி உறுதி என்றும், எனவே திமுக வரும் தேர்தலில் படுதோல்வி அடையும் என்றும் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹரி தேர்தல் அமைப்பாளர் மட்டுமல்லாமல் ஜோதிட வல்லுநராகவும் இருக்கிறார் என்றும், இதனால் இவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அஷ்டமி சனி என்று கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனக்கு பெண் நிறுவனத்திடம் இருந்து கிடைத்த தகவலின்படி தமிழகத்தில் உள்ள 125 தொகுதிகளில் திமுக ஜெயிப்பது கடினம் என்றும் அதில் 25 தொகுதிகள் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை என்றும் ஹரி தெரிவித்தார். மேலும் அந்த 25 தொகுதிகளில் 7 தொகுதிகள் தற்பொழுது அமைச்சராக இருப்பவர்கள் என்றும் அவர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 100 தொகுதிகளில் வெற்றி மிகவும் கடினமாக இருக்கும் என்றும், அதிமுக தான் இந்த தொகுதிகளில் ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்றும், எனவே உடனடியாக இந்த தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், அரசின் திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தால், பணம் செலவழித்தால் போன்றவற்றில் ஈடுபட வேண்டும் என்று திமுகவுக்கு பெண் நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளதாக ஹரி அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இப்படி ஒரு அறிக்கை பெண் நிறுவனம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர்களிடம் கொடுத்துள்ளதால் தான் தற்பொழுது அவர் அவசரமாக உடன்பிறப்புகள் களத்தில் தேர்தல் பணிக்காக இறக்கப்பட்டு இருக்கிறார் என்று அவர் தெரிவித்தார். மேலும் கூடுதலான பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் இந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் வெளியானது என்றும் கூறப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் திமுக அதிக அளவில் பணத்தை செலவழிக்கும் என்றும், ஆனால் அந்த பணம் மக்களிடம் போய் சேராது என்றும், திமுக நிர்வாகிகள் 50% தங்களுக்காக ஒதுக்கி கொள்வார்கள் என்றும் கூறிய ஹரி, 2006 ஆம் ஆண்டு மற்றும் 2011ஆம் ஆண்டு இதுதான் நடந்தது என்றும், அதேபோல் 2026ஆம் ஆண்டிலும் நடக்க வாய்ப்பிருப்பதாக அந்த பேட்டியில் தெரிவித்தார். மேலும் திமுக இந்து மக்களை வாக்குகளை கவரக்காகத்தான் சிலர் அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு என்றும், இந்துக்களின் பாதுகாவலர் நாங்கள்தான், இந்துக்களுக்காக இந்து கோவில்களுக்காக அதிக அளவில் செய்தது திமுக அரசுதான் என்றும் விளம்பரப்படுத்தும் என்றும் ஹரி தெரிவித்தார். மேலும் முதல்வருக்கு அஷ்டமி சனி இருப்பதை அடுத்து அதன் தாக்கம் இல்லாமல் இருப்பதற்காக பல்வேறு கோயில்களில் பூஜை செய்யப்படுவதாகவும், திருநள்ளாற்றில் கூட முதல்வர் குடும்பத்தினர் சென்று பூஜை செய்ததாகவும் ஹரி தெரிவித்தார். மேலும் பெண் மீடியா அளித்த அறிக்கையின் பொன்முடி படுதோல்வி அடைவார் என்றும், அன்பில் மகேஷ் அவருடைய கட்சிக்காரர்களே தோற்கடிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், சென்னையை பொறுத்தவரை 6 தொகுதிகள் திமுகவுக்கு சாதகமாக இல்லை என்றும், அதில் ஒரு தொகுதி அமைச்சர் மா. சுப்பிரமணியம் தொகுதி என்றும் ஹரி தெரிவித்துள்ளார். 125 தொகுதிகள் பாதகமாக இருக்கும் நிலையில் இன்னும் 8 மாதத்தில் இந்த தொகுதிகளை சாதகமாக திமுக மாற்றுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டும். இந்த பேட்டி நெட்டிசன்கள் சோனமுத்தா போச்சியா என்று போன்ற காமெடி கமெண்ட்டுகளை பதிவு செய்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.